வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த வருடம் கூலி திரைப்படம் வெளியாக இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உருவாகி இருக்கிறது. இதில் ரஜினிகாந்துடன் நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர் கான், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த படம் ரஜினிக்கு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் என அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வேட்டையன் திரைப்படம் வெளியானது. ஞானவேல் இயக்கியிருந்த அந்த படம் கண்டிப்பாக தங்கள் சூப்பர் ஸ்டாரின் கரியரில் மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்ற நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் ரசிகர்கள். ஆனால் எதிர்பார்த்தபடி படம் அமையவில்லை. முக்கியமாக இது ரஜினி படம் மாதிரியும் இல்லை, ஞானவேல் படம் மாதிரியும் இல்லை, இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறது என்று விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ரசிகர்கள். வேட்டையனுக்கு முன்னதாக ரிலீஸ் ஆன ஜெயிலர் மெகா ஹிட் ஆனது. ஆனால் வேட்டையனில் அந்த ஃபார்ம் கொஞ்சம் குறைந்து விட்டதால் அடுத்த படத்தை அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார்கள். காரணம், அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இந்நிலையில் கூலி படத்தின் மூலம் அதற்கு பதிலடி தர லோகேஷும் மும்முரமாக இருக்கிறார். இந்த படத்தில் ரஜினியுடன் நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. அது மட்டுமின்றி இதற்கு முன்னர் லோகேஷ் இயக்கியிருந்த லியோ திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. தோல்வி மட்டுமின்றி கடுமையான ட்ரோலுக்கும் உள்ளானது. எனவே கூலி மூலம் அதற்கு பதிலடி தர லோகேஷும் மும்முரமாக இருக்கிறார். படமானது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறது. கண்டிப்பாக வசூல் சாதனை படைக்கும் என்ற ஆவலும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. இதற்கிடையே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று 90களில் இருந்தே அவரது ரசிகர்கள் ஆவலோடு கேட்டு வந்தார்கள். அவரும் அதற்கு தெளிவான பதில் எதுவும் கொடுக்காமல் இருந்து வந்தார். ஒரு வழியாக கடந்த 2017ஆம் ஆண்டு அரசியலுக்கு வருவதாகவும் தனது அரசியல் ஆன்மீக அரசியலாக இருக்கும் எனவும் கூறினார். ஆனால் திடீரென தனது உடல்நிலை காரணம் காட்டி அரசியல் களத்தில் குதிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் நடிகை குஷ்பு ரஜினிகாந்த் குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார். அதில், நான் நடிகர் ரஜினியை சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருக்கிறேன். சரியான நேரத்தில் அவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய அரசியல் மேப் இப்போது வேற மாதிரி மாறியிருக்கும் என்றார். குஷ்புவின் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருக்கலாமோ, மிஸ் ஆகிடுச்சே என்று சோகத்துடன் தற்போது கமெண்ட் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.